வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் முனைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு. இந்த வார் ஹிஸ்டீரி எல்லாம் ஓரளவுக்கு அடங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் அந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டினுக்கான ஒரு பதிலை இந்த அரசாங்கம் தர மறுக்கிறது. பெஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கான அந்த முக்கிய காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படிங்கறத இன்னமும் பதில் தரல. ராகுல் காந்தி மறுபடியும் ஜெய்சங்கர் பேசினதுக்கு அப்புறம் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. அதற்கும் இந்த அரசாங்கம் பதில் தர மாட்டேங்குது. எவ்வளவு ஏர்கிராப்ட் சேதம் அடைஞ்சது? ஒரு போர் அப்படின்னா 2 தரப்புலயும் சேதம் இருக்கும் அப்படிங்கறத மக்கள் ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அதுலயும் ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் இந்த அரசாங்கம் நகர்கிறதே. இதை எப்படி பாக்குறது? இல்ல, நிச்சயமா பெஹல்காமினுடைய கேள்விகள் நம்ம கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போ ஆபரேஷன் சிந்தூர் ஒரு மாபெரும் சக்சஸாக இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ரயில் டிக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு அங்கங்கே இப்போ நீங்க ஒரு நகரத்திலையும் நடக்க முடியாத அளவுக்கு நரேந்திர மோடி உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு ஹோர்டிங்ல இருந்தே ஒவ்வொரு போர்டுல இருந்தும். அப்போ அது ஒரு மாபெரும் வெற்றி. அந்த மாபெரும் வெற்றியைத்தான் நாம் நரேந்திர மோடியை வாழ்த்த வேண்டும். அதை தாண்டி நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுங்க. கேள்வி கேட்டா அப்புறம் நாங்க பிடிச்சி ஜெயில போட்டுருவோம். இந்த அலி என்று பேர் இருக்கின்ற ஒரு ப்ரொஃபசர் இங்க அசோகா யூனிவர்சிட்டியில அவர் என்ன பண்ணாங்க? அவர் என்ன கேள்வி கேட்டாரு? யூஸ்வலா இந்த என்டையர் எக்ஸசைஸை அவர் அனலைஸ் பண்றாரு. அனலைஸ் பண்ணதுக்காக அவர் இன்னைக்கு இப்ப ஜெயில போட்டாங்க. அது ஒரு அலி என்றால் ஜெயில போடுவாங்க, ஒரு ஷா என்றால் ஜெயில போட மாட்டாங்க. ஷா என்ற பேருள்ள ஒரு அமைச்சர், அதாவது ஒரு ஹிந்துவான ஒரு அமைச்சர், மத்திய பிரதேச சார்ந்த ஒரு அமைச்சர், பாஜக அமைச்சர் சோஃபியா குரேஷி என்ற ஒரு ஒரு என்னது கேலண்டரி அவார்டு வின்னரை இன்னைக்கு இழிவா பேசியிருக்காரு. அந்த ஆள் இன்னைக்கும் வெளியதான் இருக்க, இன்னைக்கும் அவரு அமைச்சரா இருக்கிறாரு. ஒரு அமித்ஷாவோ ஒரு மோடியோ ஒரு நட்டாவோ மத்திய அமைச்சர் இருக்கின்ற ஏதாச்சும் ஒரு அமைச்சரோ இங்க இருக்கின்ற முதலமைச்சரோ யாருமே ஒரு வார்த்தை பேசவில்லை இவருக்கு எதிராக. அப்போ நீங்க எவ்வளவுதான் நீங்க நாட்டுக்கு சேவை செஞ்சாலும் ஒரு இஸ்லாமியன் என்ற முறையில் உங்களை ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாகத்தான் நாங்கள் நடத்துவோம் என்பதுக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு உதாரணம் தேவையில்லை. அப்ப இவனை ஏன் என்ன மினிஸ்ட்ரியில் வச்சிருக்காங்க எனக்கு புரியல. சுப்ரீம் கோர்ட் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்குது. நேத்து சொல்லுது உங்க அப்பாலஜியில அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஒரு எஸ்ஐடி நியமிக்குது. அந்த குழு இனி படிக்கும், இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு படிக்கும். அந்த பிறகு அதனுடைய ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கும். அதற்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு? இந்த எஃப்ஐஆர் போட்டதே போங்கா இருக்கிறது, இவரை தப்பிக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆர் தான் நீங்க போட்டிருக்கீங்கன்னு. அப்போ ஒரு இவர்களை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள்? சோஃபியா குரேஷி என்ற நபரை தேர்ந்தெடுப்பது பிரதமர். இந்தியாவுக்காக அவர்கள் ஃபேஸ் ஆஃப் இந்தியாவை டெலிவிஷன்ல உட்கார்ந்து கொண்டு விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு எங்க இவனுக்கெல்லாம் இந்த மேட்டரே புரியாதுங்க. ஒரு கேர்னல் ஆவறது, அதாவது ஒரு ஆணுக்கு கேர்னல் ஆவறதே ஒரு மாபெரும் அச்சீவ்மெண்ட். ஏனென்றால் அது போர்டு எக்ஸாமை தாண்டி தான் நீங்க வரணும். அதுல அங்கதான் ஒரு ஃபனல் வருது. ஃபர்ஸ்ட் முறையாக நீங்க பெரிய ஒரு ஃபனலை எதிர்பார்க்க. இங்க லெப்டினன்ட் கர்னல் சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க இந்த டிவில வெத்து பசங்க. அதோடங்க ஒரு கேர்னல் ஆறதுக்கு ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம் அது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அதுவும் ஒரு பெண் கேர்னல் ஆகுறது நியர்லி இம்பாசிபிள். அது நீங்க மெடிக்கல் கேர்ல இருந்தா வந்துடலாம், ஏஎஃப்எம்சில பாஸ் பண்ணி நீங்க டாக்டரா இருந்தா தாராளமாக வந்துடலாம். ஆனா நீங்க அதை தாண்டி ஒரு வேற ஏதாச்சும் கேட்டர்ல இருந்தீங்கன்னா நீங்க 100% நடக்கவே நடக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு பெண்மணி முஸ்லிம் பெண்மணியாகவும் இவ்வளவு தருணம் செய்து ஒரு பெரிய ஒரு போஸ்ட்ல உட்கார்ந்துகிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த நபரை வாழ்த்தாமல் ஒரு அமைச்சர் ஏளனம் செய்து கிண்டல் கேலி செய்து இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு வாய்ப்பு பேசியிருக்கான். இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. அப்ப இதுதான் பெஹல்காமை பத்தி நாம பேசக்கூடாது. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா நம்ம பேசக்கூடாது. நாம எதை பத்தி பேசணும்? மோதின்னு பஜனை பாடி கொண்டிருக்கோம்ன்றதான் நினைக்கிறேன். பெஹல்காம்ல 100% லெப்டினன்ட் கவர்னர் ஷுட் ரிசைன். வேற வழியே கிடையாது. மனோஜ் சின்ஹா என்ற லெப்டினன்ட் கவர்னர் அங்க அந்த பதவியை விட்டு விலக வேண்டும். ஏன்னா அவருக்கு கீழே தான் கம்பைன்டு இது ஃபோர்ஸஸ் எல்லாமே அவர் கீழே தான் வருது. அவர் அந்த அதிகாரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டார். அப்போ அவர் தான் ரிசைன் பண்ணணும். அவர் ரிசைன் பண்ண மாட்டேங்கிறார். அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா ரிசைன் பண்ண வேண்டும். 2008 மும்பை தாக்குதலில் முதல் கட்டமாக ரிசைன் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவராஜ் பாட்டீல்.
அன்றைய உள்துறை அமைச்சர், யூனியன் உள்துறை அமைச்சர், மகாராஷ்டிராவில் இருக்கின்ற உள்துறை அமைச்சர் ஆனாலும் சரி, முதலமைச்சர் ஆனாலும் சரி, 2 பேர் ரிசைன் பண்ணாங்க. இன்றைக்கு இந்த கேள்விகளே கேட்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது விமானம் விழுந்தாலும் சரி, இல்ல விழாட்டாலும் சரி. எங்க உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயங்க. பாகிஸ்தானுக்கு தெரியும், சீனாவுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும். அந்த நாடுகள்லாம் எழுதி கொண்டிருக்கிறது. ரஃபாலேனுடைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற பாமரனுக்கு மட்டும் தெரியக்கூடாது என்று கங்கணம் கட்டி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவங்களுக்கு என்ன அறிவுன்னு எனக்கு புரியல. அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் இன்னொன்னு தெரியாது. சைனாவில் இருக்கிறவங்க தெரியும், பாகிஸ்தான் இருக்கிறவங்க தெரியும், அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாம் தெரியும். அவன் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறான். நமக்கு மட்டும் தெரியாது. நாம அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆமா, இது என்ன எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குது. 99 கூட 1500 பேர் மரணம் அடைந்ததாக ஒரு பெரிய ஒரு ப்ரொக்ளமேஷனே வந்து அதனுடைய பெயர்கள், அவர்களுக்கான அந்த கேலண்டரி அவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. என்னென்ன சேதம் என்று அப்பவே நமக்கு தெரியும். அதெல்லாம் மிக தெளிவாக சொன்னார்கள். அதன் பிறகு வந்து சுப்பிரமணியம் கமிட்டி என்ற கமிட்டி போடுறாங்க. அந்த சுப்பிரமணியம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெய்சங்கருடைய அப்பா. அவர் ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டா இருந்தாரு. அவர் கார்கில் கமிட்டி ரிப்போர்ட் என்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து பிரசென்ட் பண்றாரு. அதுல அரசாங்கத்தை வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. 99ல இது யாரு வாஜ்பாய் டைம்ல நடந்த விஷயம், கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு இல்ல பதான்கோட்டோ பெஹல்காமோ ஒரு இடத்துல கூட ஒரு அதுக்கு முடிந்த பிறகு ஒரு கமிஷன் அமைத்து ஒரு ஸ்டடி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு எண்ணம் கூட இந்த அரசாங்கத்துக்கு போகவில்லை. ஏனென்றால் அது அப்படி பண்ணா வேற விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும். வெளியே விஷயங்கள் வந்து இங்க வண்டி கவுந்துருங்கிற ஒரு கணக்கு தான் இருக்குது என்று நான் கருதுகிறேன். இது ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷன் வைக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 26/11 அட்டாக்ஸ் நடந்த போது கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷன் நடந்தது. அதுல எல்ஓபி அத்வானி அந்த டைம்ல வந்து பேசினாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி செஷன் வச்சு இதை டிஸ்கஸ் பண்ண கூட இந்த அரசாங்கம் தயங்குது? நிச்சயமாக செய்ய வேண்டுங்க. இப்ப சரத்பவார் போன்ற நபர்கள் கூட இல்ல பண்ணக்கூடாதுங்கிறாரு. ஆனா 94ல ஸ்பெஷல் செஷன் வச்சாங்க. 99க்கு பிறகு ஸ்பெஷல் செஷன் வச்சாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து நாட்டுல நடக்கும் போது எப்பவுமே ஸ்பெஷல் செஷன் இருந்தது உண்டு. அது வெளியே தாக்குதல் ஆனாலும் சரி, வேற பிரச்சனைகள் ஆனாலும் சரி, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து 100% நம்ம வந்து நம்மளுடைய அப்ப இருக்கின்ற ஆட்சியாளர்கள், அது வாஜ்பாய் ஆனாலும் சரி, வாஜ்பாய் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், இன்றைக்கும் பாஜக அரசாங்கம், அன்றைக்கும் பாஜக அரசாங்கம் அவர்கள் செவி சாய்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நரேந்திர மோடி என்ற நபர் வந்து யாருக்கும் செவி சாய்க்க மாட்டார். நான் தான் ராஜா, நான் தான் மந்திரிங்கிற அந்த ஒரு மென்டல் ஸ்டேட்ல அவர் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு ராஜானால வந்து நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பிரதமரால் தாராளமாக ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் வந்து நிச்சயமாக பதிலளிப்பார்கள். இப்ப வாஜ்பாய் வந்து பதிலளித்தார். 2008க்கு பிறகு மன்மோகன் சிங் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அன்னைக்கே பத்திரிகையாளர் சந்தித்தார். அதன் பிறகு இது பாராளுமன்றத்தில் பேசினார். ஆனா இவர் அதெல்லாம் செய்ய மாட்டாருங்க. இவர் வந்து அப்படியே மேலோட்டமா ஏதாச்சும் செய்துட்டு அப்படியே ஒரு மன் கி பாத் மட்டும்தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட மன் கி பாத் வரப்போகுது. மன் கி பாத்ல அவருக்கு பேச வேண்டியது பேசிட்டு அவர் பாட்டுல கிளம்பிட்டே இருப்பாரு. யாருமே அவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் ஒரு ஷார்ட் ஆன்சரா இருக்குது இதெல்லாம் சேர்த்து. இப்போ வந்து உள்ளூர்ல நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளோ இல்ல எதிர்கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ இவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா வெளிநாடுகளுக்கு ஒரு ஸ்பெஷல் டெலிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேர் தேர்ந்தெடுத்து அவங்க அனுப்புறாங்க. என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற நாடுகளுக்கு வந்து இந்தியாவுடைய தரப்பு, இந்தியாவுடைய நியாயத்தை எடுத்து சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். இந்த கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இந்த தேவை ஏன் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஆபரேஷன் சக்சஸ் வந்து ஆபரேஷன் சிந்தூர் இஸ் a great successன்னு உள்ளூர்ல கொண்டாடிட்டு இருக்கீங்க. பட் வெளிநாடுகள்ல IMFல கூட இந்த லோன் பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதோ குறைஞ்சபட்சம் தள்ளி போடுறதுக்கு கூட எந்த நாடும் வந்து நமக்கு சப்போர்ட்டா நிக்கல. அப்படிங்கும் போது ஒரு குளோபல் ஸ்டேஜ்ல எவ்வளவுதான் மோடி வந்து வெளியூருக்கு பறந்தாலும், எவ்வளவுதான் ஜெய்சங்கர் வந்து ஒரு சிறந்த EAM அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணாலும், ஃபாரின் பாலிசி எங்கேயாவது தோத்து போச்சா? இன்னைக்கு உலக நாடுகள் இந்தியாவை ஐசோலேட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான காரணம் என்ன? 100% ஃபெயிலியருங்க. ஜெய்சங்கரனுடைய ஃபெயிலியர். ஜெய்சங்கருக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்து விட்டார்கள். அவர் வந்து அங்கங்க போய் இந்த பேசுற பேச்சு இருக்கே, இந்த வாய்க்கு வந்தபடி பேசுறது, ஐரோப்பால சென்று அமெரிக்கால சென்றெல்லாம் இந்த சவுண்ட் விடுறதுக்கு ஒரு அளவு இருக்குனுங்க. சவுண்ட் விடுறதுக்கு உங்களுக்கு அதற்கு நீங்க இணையாக உங்களுடைய ஒரு செயல் திறன் இருக்க வேண்டும். அந்த செயல்திறன் கிடையாது. இப்ப என்ன எகோனியர் ஃபேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, எங்க வந்து நமக்கு வந்து அடி வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால ஒரு நபரை வந்து போட பார்த்தான். பான்வன் என்ற ஒரு காலிஸ்தானிய. அவன் ஒரு ஆக்சுவலா ஒரு நச்சுங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஒரு சீக்கியரை, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் தீவிரவாதி மாதிரி பேசுகின்ற ஒரு நபரை வந்து போட்டு விட்டால் நமக்கு இங்க பஞ்சாப்ல ஏதாச்சும் நல்ல மோசா இருக்கும்.
அடுத்த தேர்தலில் வந்துடலாம்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால RNDW வச்சு ஏதோ செய்ய பார்த்தாங்க. அது கம்ப்ளீட் பேக் ஃபயர் ஆச்சு. இன்னைக்கு வந்து அந்த ஒரு குப்தாங்கிறவங்க வந்து கம்ப்ளீட்டா நியூயார்க் கோர்ட்ல போய் கம்ப்ளீட்டா கக்கியிருக்கான். என்னடா யார என்ன கான்டாக்ட் பண்ணா என்ன பண்ணாங்கன்னு அதெல்லாம் வெளியே வந்து இந்திய அரசாங்கம் எங்களுடைய தலை வைக்கணும்னு தெரியாது. மோடி உட்பட இருக்கிற நபர்கள். அதே மாதிரி தான் நிஜர்னுடைய கில்லிங்ல வந்து இந்தியா இம்ப்ளிகேட்டட்னு மிக தெளிவாக அங்க இருக்கின்ற கனடா நாடு பிரதமரும் சரி, பாக்கி இருக்கின்ற எவ்வளவோ நபர்கள் வந்து பேசினார்கள். அது வந்து இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு வந்து தகவலே அறிவித்தார்கள். அப்போ இப்படித்தான் நம்மளுடைய சூழல் இருக்குது. அதாவது நான் ஒரு காலத்துல வந்து பணிவாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. அந்த பணிவு நமக்கு இப்ப கிடையாது. அந்த பணிவினுடைய உச்சகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் தான். மன்மோகன் சிங் வந்து எவ்வளவு தெளிவாக ரொம்ப கூர்மையாக கைகளை நடத்தி பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணாங்க. அந்த ஐசோலேட்டினுடைய பாகமாகத்தான் FATFல வந்து பாகிஸ்தானுடைய கிரே லிஸ்ட்ல பாகிஸ்தானுடைய பேர் போகிறது. அதாவது பைனான்சியல் இது டெரரிசம் ஃபண்டிங்காக பாகிஸ்தான் வந்து ஒரு டெரரிசம் ஸ்பான்சரிங் நாடு எந்த அளவுக்கு வந்து இப்போ அவர் கொண்டு போய் நிறுத்தினார். அதை கம்ப்ளீட்டா வந்து இவர் வந்து அன்டூ பண்ணிட்டார். இப்போ இந்த அடாவடித்தனத்தினால அடாவடி பேச்சுனால இந்த கம்ப்ளீட்லி இன்காம்பிட்டன்ட் ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியாவுடைய செக்யூரிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக குலைத்திருக்கிறார் சொல்ல வேண்டும். 57 நாடுகள் இருக்கின்ற அந்த இஸ்லாமிய அமைப்பு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அவர்கள் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு நாம ஒரு காலத்துல அங்க இன்வைட்டியா இருந்தோம். சுஷ்மா ஸ்வராஜ் இருந்த காலத்துல வந்து இன்வைட்டியா இருந்தோம். அதை தாண்டி மன்மோகன் சிங்கனுடைய அந்த காலத்துல வந்து 2008 எல்லாம் அவங்க வந்து கப்சிப்புன்னு இருந்தாங்க. பாகிஸ்தானை சப்போர்ட்டே பண்ணவில்லை. இஸ்லாமிய நாடு இஸ்லாமியர்களை சப்போர்ட் பண்ணும். இதுதான். அப்போ அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு மேக்சிமம் ரெஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருப்பாங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒரு காலத்திலையும். அப்படி இருந்தும் கூட நம்மளை இன்வைட்டியா அழைத்து இருந்த ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் இன்னைக்கு வந்து 57 நாடுகளுடைய ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் நமக்கு இப்ப திரும்பி என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர் தான் பிரச்சனை, காஷ்மீரை பேசுங்க. அது பாகிஸ்தான் ஏதோ எழுது கொடுத்த மாதிரியும் அவர்கள் அந்த கையெழுத்தில் அதுல வந்து 57 நாடுகள் கையெழுத்திட்ட மாதிரி தான் இருக்கிறது. அதுல நீங்க வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல 57 நாடுகள்ல வந்து 3 நாடு வந்து நம்ம சவுத் ஏஷியன் நாடு தான். ஒண்ணு பாகிஸ்தான், அப்கோர்ஸ் அவங்க கையெழுத்து போட்டாங்க. மாலத்தீவு, பங்களாதேஷ், இந்த 2 நாடும் அதுல இருக்கிற அமைப்புகள் இருக்கிற நாடுகள் தான். அவர்களும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அப்போ உங்க ஃபாரின் பாலிசி எங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இப்பதான் மாலத்தீவுக்கு வந்து $50 மில்லியன் கொடுத்திருக்கீங்க. அவன் அதையும் வாங்கிட்டு போய் அங்க போய் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க என்ன ஃபாரின் பாலிசின்னு எனக்கு புரியல. இவரை வைத்துக்கொண்டு நிச்சயமாக இந்த நாடு உருப்படாதுங்கிறது தான் ஒரு முக்கியமான, அதாவது இதுவரை 1947 இருந்து இதுவரை வந்து ஃபாரின் பாலிசினால ஒரு நாடு கெடும் என்று இன்னைக்கு நிரூபித்த நபர்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜெய்சங்கரா தான் இருக்கும். அவருடைய தந்தையார் அவர் வந்து அணுசக்தி நடந்தாலே வந்து எவ்வளவோ உருப்பிட்டு இருப்பாரு. அதுவும் உருப்படுறவாடு கிடையாது. ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு வந்து உளவு வேலை பார்த்தார்கள். தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒரு 4 முறை டிராவல் பண்ணிருக்காங்க. ஜனவரியில பெஹல்காமுக்கு போய் ஒரு டூரிஸ்ட் பிளாக், ஒரு டிராவல் பிளாக் தன்னுடைய யூடியூப் சேனல்ல பண்ணிருக்காங்க. இவங்க வெளிப்படையாக பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற விஷயமும் வந்து சோசியல் மீடியால எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ விசாரணையில பல கட்ட தகவல்கள் எல்லாம் வெளியில வருது. ஆனா இத பத்தி எல்லாம் பெருசா இவங்க வந்து கவலைப்படுற மாதிரி தெரியலையே. இப்போ ப்ரொஃபசர் அலிகான் மாதிரியான வாய்ஸஸ் வந்து முடக்க ட்ரை பண்றாங்க. உடனே அவங்க மீதெல்லாம் வழக்கு பாயுது. பட் இது போன்ற விஷயங்கள்ல வந்து இந்த அரசாங்கம் கொஞ்சம் மெத்தனமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு தூரம் இவங்களுக்கு இந்த சோசியல் மீடியாவை வளர்த்து விட்டவங்க இன்னைக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தா வந்து முடியுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வார விட சோசியல் மீடியால நடந்த அந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அண்ட் டெரரிசம் தான் அதிகமா இருந்ததோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த கடந்த சில நாட்கள்ல. வாட் இஸ் யுவர் டேக்? அதான் இவர்கள் நினைப்பது வந்து இவர்கள் வந்து சோசியல் மீடியா அதை ஓன் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ட்விட்டர்ல ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், அங்க ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், இது ஃபேஸ்புக்ல மெட்டால எல்லாம் போட்டு விட்டா நாம சொல்றதுதான் கருத்து தான் வரும். பாக்கி எல்லாமே கம்ப்ளீட்டா முடக்கிடலாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கே எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணி கொண்டுதான் இருப்பார்கள். அதாவது சோசியல் மீடியா என்பது ஒரு டபுள் எட்ஜ் வெப்பன். அது நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனா இதுல வந்து இந்த ஒரு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அந்த ஒரு சோசியல் மீடியாவை பயன்படுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போறீங்க, வேற எங்கேயும் போல. டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போய் எங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போறீங்க? நம்மளுடைய அண்ணன் அமித்ஷா சொன்னா காஷ்மீர் வந்து எல்லாமே பாலந்தேன் ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லாமே அமைதி பூங்காவா இருக்கிறது. இங்க இருக்கின்ற வெள்ளை புறாக்களுடைய எண்ணம் வந்து உலகத்துல எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு மனிதர் அவர் தான் சொல்றாரு. அப்போ ஒரு பாஜக நபராக இந்த அம்மா என்ன செய்யும்? ஜோதி மல்ஹோத்ரா என்ன செய்யும்? நேரம் அங்க போய் நின்னாங்க, பேல்காங்க போய் நின்னாங்க. இங்கதானங்க நீங்க கவனிக்க வேணும். அதாவது எங்கெங்கு போய் நிக்க சொல்றார்களோ அந்தந்த இடத்துல போய் நின்று
அதற்கு விரிவான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு 360 டிகிரி அந்த என்டையர் அந்த டோப்போகிராஃபியை வந்து இவர்கள் படம் பிடித்து வீடியோ பிடித்து அவர்களுடைய இதுல போடுறாங்க, அவங்களுடைய பேஜில் தான் போடுறாங்க. எவ்வளவு சாதுரியமான விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். அப்ப இவர்கள் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் தான் போனாலா, இல்ல 10 இடத்துக்கு போயிட்டு அதுல 9 இடம் வந்து இவர்களுக்கு வந்து என்கிரிப்டட் மெசேஜ்ல வந்து அனுப்பியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண முடியும் என்பது, இல்லைன்னா மிஸ்யூஸ் பண்ண முடியும் என்பது எனக்கு இப்பதான் தெரியுது. இப்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. அதாவது ஒரு டிராவல் பிளாகருங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு டிராவல் பிளாகர் வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்பாட்ல இருக்கின்ற விஷயங்கள் வந்து எதேச்சையாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி இங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும், இந்த நல்ல ஹோட்டலுங்க, இந்த மரத்தை பாருங்க, இந்த மலையை பாருங்க, இது இந்த வழி இந்த குறுக்கு வழியா போனா நீங்க அந்த பக்கம் போயிடலாம். இதெல்லாம் பேசுறது வந்து ஏதோ வெளிநாட்டுக்கு கொடுக்கின்ற ஒரு தகவலாக மாறுது என்பது இட் இஸ் டூ ஷாக்கிங் ஃபார் மீ டு ஈவன் காம்ப்ரிஹெண்ட் டு திஸ் டே. அப்போ அந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பாஜகவுக்கு எப்படி தெரியாம இருக்குன்னு எனக்கு புரியல. 20,000 பேரை வச்சு ஒரு சோசியல் மீடியா டீம் யூனிட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் மாசத்துக்கு சேலரி வாங்குறாங்க. ஒரு சிஇஓ போட்டிருக்காங்க. எல்லாமே இருக்கிறது. இதெல்லாம் வைத்துக்கொண்டு கூட இவர்களால் இது கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை விட பெரிய ஒரு செட்டப் கவர்மெண்ட்டுக்குள்ளாலே இருக்குது. அந்த கவர்மெண்ட் செட்டப்னாலேயே வந்து இந்த யூடியூபர்ஸை வந்து அவர்கள் உளவு பார்க்கவில்லை என்றால் இவர் யாரை பார்த்து கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரவீஷ், துருவராட்டி இந்த மாதிரி நபர்களை தான், ஆகாஷ் பானர்ஜி இந்த மாதிரி நபர்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் யாருமே வந்து அந்த குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வரமாட்டார்கள். ஏனென்றால் அவருக்கு மிக தெளிவாக தெரியும். இதிலிருந்து வெளியே முகமது ஜுபைர் இவர் இதுல இருந்து வெளியே வந்தா டப்புன்னு பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐடி விங்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அப்படி இருக்கின்ற நபர்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட மாட்டார்கள். அவர்கள் பாகிஸ்தான் ஹை கமிஷனர் பார்த்தாலும் சரி, பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃபை பார்த்தாலும் சரி. அப்படி இருந்தும் கூட இவர்களுடைய இந்த புத்தி இல்லாத அந்த விஷயம் வந்து ரொம்ப எவ்வளவு இடியட்ஸ்ன்னு பாருங்களேன். அதாவது இந்த அம்மாவை வைத்துக் கொண்டு ஒருத்தன் வந்து அங்க வந்து ஸ்பையா மாத்தி கொண்டிருக்கிறான். அதை எப்படி மாத்தி கொண்டிருக்கான்? ஏமா இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ, நீ வந்து இதை பத்தி எழுது, அதை பத்தி அந்த ஒரு வீடியோ பண்ணு, இது ஒரு வீடியோ பண்ணுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அவன் வந்து அதுல இருந்து பேக்ரவுண்ட் எடுத்துட்டு இருக்கான். எப்படி பண்ண முடியும்? இந்த மலை எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மேல கூகுள் இருந்து தெரிய விஷயம் தான். ஆனால் கிரவுண்ட்ல இருந்து இன்னொரு ஃபீட்பேக் வருது இல்லையா? அப்ப கூகுள் எர்த்தையும் வைத்துக்கொண்டு இந்த மானுடைய இந்த இமேஜஸையும் வைத்துக்கொண்டு தாராளமாக ஒரு 360 டிகிரி அந்த என்டையர் ஏரியாவை பத்தி நீங்க வந்து எடுத்துக்கொண்டுதான் இந்த தீவிரவாத செயல் நடந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இப்போதான் அது ஜோடித்து பார்க்க முடிகிறது இந்த அம்மாவனுடைய அந்த விஷயத்தினாலதான். ஏன்னா கம்ப்ளீட்டா கூகுள் எர்த்தை நம்ப முடியாது. சில இடங்கள்ல வந்து தவறா இருக்கலாம், சில இடங்கள் வந்து கரெக்டா இருக்கலாம். அப்ப அதையும் இதையும் வைத்துக்கொண்டு ஒரு 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 கம்ப்ளீட் ஒரு பிக்சர் வந்து அவர்களுக்கு கிடைத்தது. அதை வைத்து தாக்கி இருக்கிறார்கள். இது இவங்க பாஜக இருந்த காரணத்தால் மட்டும்தான் நடந்திருக்கிறது. பாஜக அருகே இருந்த நபர்கள் வந்து பல விஷயங்கள் இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளவோ இருக்கிறது. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வைத்துக்கொண்டே வந்து இவர்கள் நேஷனல் செக்யூரிட்டிக்கு குந்தமான விஷயங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு படிச்ச ஒரு செய்தி, 4000 எக்ஸ் சர்வீஸ் மேனை கொண்டு போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இறக்க போறாங்க பாதுகாப்புக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம். மெஹபூபா முஃப்தி கூட இதை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. நீங்க ராணுவத்துல முதல்ல ஆட்குறைப்பு செஞ்சதே தப்பு. இப்ப வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனை கொண்டு போய் அங்க போடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுறீங்களா? இதெல்லாம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுது? உண்மையிலேயே காஷ்மீர் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அரசாங்கம் செயல்படுதா அப்படிங்கிற இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க. அரசியலுக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்க டெமோகிராஃபி மாத்தணும். அங்க வந்து கான்ஸ்டன்சி வரையறையே வந்து ரொம்ப மோசமாக நடந்திருக்கிறது. அதுதான் வந்து இவர்கள் பல நபர்கள் வந்து பாஜகனுடைய நபர்கள் வந்து ஜெயித்து வருகிறார்கள். அதே மாதிரி ஒரு இது நடத்தணும்னு பாக்குறாங்க. அதாவது அந்த அளவுக்கு வேலை இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கின்ற எக்ஸர்வைஸும் தாராளமாக செல்வார்களே தவிர யாருக்கெல்லாம் வேற வெளியே செக்யூரிட்டி வேலை இருந்தா கூட அவர்கள் வந்து காஷ்மீருக்கு போக மாட்டார்கள். ஏன்னா காஷ்மீர் என்பது இட்ஸ் பல இடங்களை நான் பார்த்திருக்கேன். சுஜாத் புகாரியினுடைய மரத்தை ஒட்டி போன அந்த சமயத்துல வந்து அதாவது ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஈரி சைலன்ஸ் வந்து அங்க இருந்தது. சுஜாத்தினுடைய அந்த மரணத்தை ஒட்டி இருந்த அந்த சமயத்துல அப்பதான் நமக்கு தெரிகிறது. இப்ப வந்து நீங்க ஒரு பீஸ் லவரா இருந்தா கூட நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிறீர்கள் காரணத்துக்காக அவர்கள் வந்து உங்களை போட்டுருவாங்கன்ற விஷயம் அப்பதான் தெரிகிறது. அப்போ பாகிஸ்தான் அந்த அளவுக்கு அங்க என்ஜினியர் பண்ணி ஒரு கொலையை வந்து ஸ்டேஜ் பண்ணக்கூடிய அளவில் அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர்ல காஷ்மீரி டைம்ஸ்னுடைய அலுவலகத்துக்கு நேர் கீழே இருக்கின்ற ஒரு பகுதியில வந்து சிஆர்பிஎஃப் 100 மீட்டர்ல இருக்குங்க. இன்னொரு சிஆர்பிஎஃப் பிக்கெட் இடத்தால் 50 மீட்டர்ல இருக்கிறது. அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரவாத சம்பவம் நடந்து சுஜாத் புகாரியை போட வேண்டும் என்றால் அவர் எந்த அளவுக்கு வந்து அவர்கள் துணிச்சலோடு இருப்பார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போ தெரிஞ்ச நபர்கள், அதாவது அங்க சர்வ் பண்ணிருக்கிற நபர்கள் வந்து
100% போக மாட்டாரு. யார் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேற வழி இல்லாமல் அடுத்து வேலைக்கு சோறு இல்லாமல் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் அங்க வந்து இதற்கு போவார்களே தவிர வேற யாருமே போக மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் காரர்கள் 100% போக மாட்டாங்க. ஓகே. உள்ளூர்ல டேமேஜ் கண்ட்ரோல நாங்க பாத்துக்கிறோம், வெளிநாடுகள்ல நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு ஒரு டெலிகேஷனை வந்து இது பண்ணிருக்காங்க. அதுல வந்து சசி தரூர் இடம்பெற்றிருக்கிறார். ரீசெண்டா கரண் தாப்பருக்கு கொடுத்த இன்டர்வியூல கூட பாத்தீங்கன்னா, பிஜேபி அரசாங்கம் எந்த அளவுக்கு அவங்களை டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணி அவர் பேசியிருந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் திஸ் டெலிகேஷன், சசி தரூர் ஆகட்டும், இல்ல கனிமொழி கருணாநிதியாக இருக்கட்டும், சுப்ரியா சுலேவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் மோட்டிவோட தான் இது செலக்ஷன் நடந்திருக்குதா? இதுக்கு பின்னால என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பாஜகல இதை விட தேசபக்தி பேசக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்கும் பொழுது இவங்களெல்லாம் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுல நான் 2-3 முறை பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் மக்களுடைய தெளிவுக்காக கூறுகிறேன். இந்த மாதிரி ஒரு டெலிகேஷன் கான்ஸ்டியூட் பண்ணும்போது இது முதல் முறை. பட் இதுக்கு முன்னால வந்து ஒரு பிரசிடென்ஷியல் டெலிகேஷன், பிரசிடென்ட் கூட செல்கின்ற ஒரு டெலிகேஷனோ, எம்பி டெலிகேஷனோ, இல்லை என்றால் வைஸ் பிரசிடென்ட் கூட சென்ற டெலிகேஷன், ஸ்பீக்கர் கூட சென்ற டெலிகேஷன்ல இதெல்லாம் கட்சிக்கிட்ட ஆலோசிக்க மாட்டார்கள். இண்டிவிஜுவல் எம்பி கிட்ட தான் பேசுவாங்க. அந்த இப்ப இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரும், அதே மாதிரி ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டரும், கிரண் ரிஜிஜு பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர், இந்த 3 பேர் தான் பேசியிருக்கிறாங்க. அவர்கள் வந்து இண்டிவிஜுவல் எம்பிஸ் கூட தான் முதல் கட்டமாக பேசியிருக்கிறார்கள். அந்த எம்பி வந்து கூறினால், இந்த மாதிரி தலைவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிருங்களேன்னு சொல்லினால் தாராளமாக அந்த இப்ப ராஜ்நாத் சிங் வந்து மு க ஸ்டாலின் கிட்ட பேசியிருக்கிறார். அதே மாதிரி கிரண் ரிஜிஜு வந்து ஆகாஷ் பானர்ஜி கிட்ட பேசியிருக்கிறார் யூசுப் பத்தானுக்காக. அதே மாதிரி தான் இவர் ஜெய்சங்கர் வந்து சரத்பவார்கிட்டையும் பேசியிருக்காரு. அதுக்கு முன்னால வந்து சுப்ரியா சுலேட்டையும் பேசியிருக்காரு. அப்ப இதுதான் நடைமுறையா இருக்கிறது. இப்ப இது வந்து கட்சிக்கான ஒரு இன்விடேஷன் கிடையாது. இது இண்டிவிஜுவல் எம்பிஸ்க்கான இன்விடேஷன். ஏனென்றால் அவர்களே ரொம்ப கூர்ந்து கவனித்து தான் ஆட்களை கூட்டிட்டு கொண்டு போறார்கள். அவர்களுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒண்ணு, இந்தியா வந்து எம்பாரஸ் பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் இப்ப இருக்கிறதே வந்து அவன் கழுவி ஊத்திட்டு இருக்கான். அதுக்கு நடுவில் போய் ஒரு எம்பி வந்து தண்ணி அடிச்சு ஏதோ பிரச்சனை பண்ணி, இல்லை என்றால் மோடிக்கு எதிராக பேசி, இந்தியாவுக்கு எதிராக பேசி, இது ரெண்டு விஷயங்கள். மோடிக்கு எதிரான அது எதிராகவும் பேச முடியாது. நீங்க இந்த மாதிரி ஒரு டெலிகேஷன்ல போகும்போது மோடிக்கு எதிராக பேச முடியாது. ஆனா நீங்க என்ன செய்ய இயலும்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை தூண்டுகின்ற ஒரு நாடு. பாகிஸ்தான் இருக்கும் வரை பயங்கரவாதம் இருக்கும். பயங்கரவாதத்தினால் இந்தியாவுக்கு எவ்வளவு பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக பேசலாம். அந்த மாதிரி தான் அவருடைய பிரீஃபிங்கும் இருக்கும். இதுல நான் 2-3 விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்களாக பார்க்கிறேன். ஒண்ணு வந்து, இதுவரை எதிர்கட்சிகள் எல்லாம் எதிரி கட்சிகளாக கண்ட பாஜக, இதுவரை எதிர்கட்சிகள் எல்லாம் தேச துரோகிகளான கண்ட பாஜக, திடீரென்று வந்து அவங்க ஒரு சசி தரூர் தேவைப்படுறாங்க, ஒரு கனிமொழி தேவைப்படுறாங்க, ஒரு சுப்ரியா சுலே தேவைப்படுறாங்க, ஒரு மனோஜ்குமார் ஜா தேவைப்படுறாங்க, ஒரு யூசுப் பத்தான் தேவைப்படுகிறாங்க என்று இவர்களை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுகிறது. யாரு? நரேந்திர மோடியினுடைய பாஜக. இது செய்யாது. நரேந்திர மோடியோட பாஜக செய்யாத விஷயம் ஒண்ணு. 2வது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இதனுடைய காம்போசிஷன்ல வந்து ஏறத்தாழ 20% இஸ்லாமியர்கள். ஒரு இஸ்லாமியன கூட ஒரு தேர்தல்ல கூட, அது கீழே இருக்கின்ற கிராம பஞ்சாயத்து தேர்தல் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு எம்பி தேர்தல் வரை ஒரு இஸ்லாமியனையும் வந்து நாங்க வந்து சேர்த்துக்க மாட்டோம் என்ற ஒரு இருக்கின்ற ஒரு கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு வந்து 18.8% முஸ்லிம்களை வந்து இந்த டெலிகேஷன்ல அங்கமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து இந்த டீம்ஸ் வந்து நாளைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு விஷயமாக அதை பார்க்க வேண்டும். நாம முஸ்லீமை எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த அலிகான் இன்னைக்கும் வந்து கஸ்டடியில் தான் இருக்கிறாரு. அதே நேரத்துல அந்த அமைச்சர் ஷா வந்து இன்னைக்கும் வெளியே தான் இருக்கிறாரு. அவரு அமைச்சராக தொடர்கிறார் என்றது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அப்படி இருந்தும் கூட பாஜக இறங்கி வரக்கூடிய ஒரு சூழல் வந்து இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. 2. 3வது, இவங்க எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்ஜி அக்பர் கூட அந்த டெலிகேஷன் உட்படுத்தி அதுல வந்து இப்ப நேஷனல் விமென்ஸ் மூவ்மெண்ட் இன் மீடியா அவர்கள் வந்து பெரிதும் கட்டணத்தை தெரிவித்து இப்ப அதுக்கு ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கிறது. இவர் வேணுமா வேண்டாமா, கூட்டிட்டு போகணுமா வேண்டாமான்னு. அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமியரே கிடையாது. இவர்களுக்கு தெரிஞ்ச இஸ்லாமியர் எல்லாம் யூசுப் பத்தானு, எம்ஜி அக்பர் இந்த மாதிரி ஆளுகள் தான் இருக்கிறார்கள் போல் தெரிகிறது. அதனால அவர்களையும் இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். இது 2 விஷயமா இருக்கிறது. 3வது விஷயம், முதல் முறையாக இவர்களுடைய அந்த ஓபன் அக்னாலஜ்மெண்ட், இவர்கள் எல்லாம் அதாவது தலைவராக பண்ணிக்கலாம். ஒரு சசி தரூர் தலைவர், ஒரு சுப்ரியா சுலே தலைவர், ஒரு கனிமொழி தலைவர், மனோஜ் குமார் ஜா தலைவர். அப்ப இவர்கள் மனோஜ் குமார் ஜா ஆர்ஜேடியினுடைய ஒரு தலைவர்கள் ஒருவரான தேஜஸ்வி யாதவனுடைய ஒரு அட்வைசராக இருந்த நபர். அவர் வந்து ஒரு பல்கலைக்கழக ப்ரொஃபஸராக இருந்த நபர். அதன் பிறகுதான் இந்த கட்சிக்கு வருகிறார். ஹிந்தியில் அருமையாக பேசுவார். ராஜ்யசபால அவருடைய ஸ்பீச் என்பது அவ்வளவு அருமையாக இருக்கும். அப்ப இவர்களை எல்லாம் தலைவராகக்கூடிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்தியாவுடைய ஒரு இமேஜை தான் நாங்க வந்து பேச போறோம், இந்தியாவுக்காகத்தான் நாங்க பேச
போறோம், அதற்கு எதிர்க்கட்சிகள் தேவைப்படுகிறார்கள் என்ற இடத்துல வந்து இன்னைக்கு வந்து நரேந்திர மோடியை கொண்டு வந்து பாகிஸ்தான் நிறுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அப்போ பாகிஸ்தான் மூலியமாக நடந்த ஒரு நல்ல குணம் என்று பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடிக்கு வந்து இந்த ஒரு புதிய புதிய ஒரு என்ன பண்றது என்லைட்டன்மென்ட். ஓஹோ! எதிர்க்கட்சிகள் வந்து எதிரி கட்சிகள் கிடையாது, இந்தியாவுக்கு எதிரான கட்சிகள் கிடையாது. அவர்கள் நமக்கு எதிரான கட்சிகள் மட்டும்தான் என்ற அந்த ஒரு உணர்வு அவருக்கு வந்ததாக நான் காண்கிறேன். பட் நீங்க சொன்ன மாதிரி 20% இஸ்லாமியர்களை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இன்டர்நேஷனல் போரத்துல மீண்டும் ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி எழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மதத்தை காரணமா காட்டி தீவிரவாத செயல்ல பாகிஸ்தான் ஈடுபட்டுச்சு அப்படின்னு ஆமா. சொல்றீங்க. ஆனா உங்க உள்நாட்டிலேயே அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை மதத்தை காரணம் காட்டி நீங்க இவ்வளவு வருஷமா ஒடுக்குறீங்களே, இத பத்தி என்ன கருத்து அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா? இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? தாராளமாக அந்த கேள்வி வரத்தான் செய்யும். அந்த கேள்விக்கு தான் அடாவடித்தனமான பதில்களை வரை இதுவரை ஜெய்சங்கர் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரியாது. இந்தியால எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்குன்னு தெரியுமா? அந்த இஸ்லாமியர்கள் வந்து எங்கெங்க இருக்கான்னு தெரியுமா? சோஃபியா குரேஷி எங்க இருக்கார் தெரியுமா? இந்த மாரி எல்லாம் அப்துல் கலாம் பிரசிடென்ட்டா இருந்திருக்காரு. இது வந்து பாகிஸ்தான்ல நடக்காது. ஒரு ஹிந்து வந்து இதெல்லாம் பேசுவாரு. இவர்கள் இது எதிர்கொள்ளக்கூடிய கேள்வியாகத்தான் இருக்கும். இவர்கள் வந்து இந்த அளவுக்கு பொய் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் வந்து உண்மையை பேசுவார்கள். அதை நாங்க எங்களுடைய அரசாங்கத்தை உணர்த்துவோம் என்று கூட சொல்லலாம். அத்தோட அந்த இதை விட்டு விடலாம். ஆனால் நீங்க கேட்கின்ற கேள்வி மிக வேலிடான கேள்விதான். நிச்சயமாக அந்த கேள்வி எழுப்பப்படும் என்று நான் கருதுகிறேன். எழுப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.